Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. ஸோ இந்த அரசியல் என்ட்ரி, இந்த ஃப்ளாக் அனௌன்ஸ் பண்ணது, அந்த சாங், இந்த விஷயமா எப்படி பார்க்குறீங்க? நான் 26 எலெக்ஷனை முன்னிட்டு என்னுடைய மிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என் விஷனை செப்டம்பரில் சொல்கிறேன். நான் படத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று பண்ண, சைக்கிள் ஓட்டினாலும் அதான் பண்ணுறீங்க, எது பண்ணாலும் நான் தான் சும்மா இருந்தாலுமே நீங்கள் என்னைய வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் அரசியல் பண்ணாதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு. அவரோட வருகைக்கான கூட்டத்தை தடுத்தே பெருசாக்குறாங்க. 31, 36 மைண்டில் வச்சுட்டு இல்லை 26 ஆனோடனே திருப்பி மற்ற நடிகர்கள் மாதிரி சினிமாக்கு வர வாய்ப்பு இருக்கா? இந்த ரிசல்ட்டோட பர்சன்டேஜை வச்சு தான் மிச்சவங்க எல்லாரும் விஜய் சாரோடைய எஃபிஷியன்ட் ஃபிகர் ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஒரு திராவிட கட்சி வெர்சஸ் விஜய் அப்படின்னு மாறி மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? இவர் நல்லா ஃபுல்லாக சுற்றி இருக்கிற மரங்களுக்கு நடுவில் இவர் ஒன்று ட்ரை பண்ணுறாரு. இந்த ட்ரை ஒர்க் அவுட் ஆகணும்னா இவரோட வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மற்ற மரங்களுக்கு பயம் வரணும். பொலிட்டிக்கல் இஸ் மை கரியர்னு அவர் கன்வெர்ட் பண்ணிட்டு வரல. இவர் இவ்வளவு நாள் இந்த உச்சத்தில் நிற்க வச்சு கொண்டாடின மக்களுக்கு என்னுடைய நாட்டில் சில பல குறைகள் இருக்குது, சில பல விஷயங்கள் சரியாக வரல. ஆனால் நான் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு மனிதனாக இருக்கேன். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை யாருக்காக இருக்கட்டும், நான் இன்னாருக்கு சப்போர்ட் செஞ்சு இன்னாரை இழக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்மோகிராஃபி இருக்க ஒரு ஆக்டர் அண்ட் இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும்போது அதை விட்டுட்டு அரசியல் வரேன் அப்படின்னும் போது சில ஃபேன்ஸுக்கு வருத்தம், சில ஃபேன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பிக் திங்கு போகிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தடுத்த அரசியல் ஸ்டெப்ஸ் பார்க்கும்போதும் எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, அதே நேரத்தில் தேர் ஃபேரிங் இது முடிய போகுது, சினிமா முடிஞ்சிட போகுது அப்படின்னு. ஸோ இந்த அரசியல் என்ட்ரி, இந்த ஃப்ளாக் அனௌன்ஸ் பண்ணது, அந்த சாங், இந்த விஷயமா எப்படி பார்க்குறீங்க சார்? கரண்ட் அரசியல் சூழ்நிலைக்கு இப்படி ஒரு கட்சி தேவையா, இப்படி ஒரு பர்சன் தேவையா அப்படின்னு இந்த எண்டிலிருந்து ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும் பொழுது வர்றது யாருன்னு பார்த்தா நல்லா பீக்கில் இருக்கும் பொழுது அதை ட்ராப் பண்ணிட்டு வர்றதோடைய நோக்கம் இதில் வந்தால் சம்பாதிக்கலாம்னு சொன்னால் இது ஒரு பைத்தியகாரத்தனம். இப்போ எல்லாரும் சொல்கிறது ஒன்று தான், அவர் 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு இப்போ எல்லாருமே அதை லைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 200 கோடி ரூபா, 300 கோடி ரூபா சம்பளம், 200 கோடி ரூபா, 300 கோடி. இந்த பாயிண்ட் என்னென்னா, களம் அவ்வளோ ஈஸி கிடையாது. மிஸ்ஃபயர் ஆகிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் மேலே களம் மிஸ்ஃபயரெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இது 2026க்கான மூவ் அப்படின்றதா இருந்தால் கூட இதோடைய ரேஷியோ ஆஃப் சக்ஸஸ் என்னன்னு தெரியறதுக்கு ஒருவேளை ஃபெயிலியர் ஆனால் இன்னும் ஒரு 5 வருஷம் ட்ராவல் பண்ணணும்னு தெரியாமல் வர்ற ஆளும் இவர் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம ஒன்று பீக்கில் போயிட்டுருக்கோம்ல, இது என் கரியர்லேருந்து நான் இன்னொரு டீவியேஷன் எடுக்கிறேன். அதில் எனக்கு சோஷியல் இம்பேக்ட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு உண்மையாக இருந்தால் அது என்ன ஜெயிக்க வைக்கும் நம்புகிறார் அவர். எனக்குள்ள சர்வீஸ் இம்பேக்ட் மட்டும்தான் இருக்குது, இதுக்குள்ளே எனக்கு ஏர்னிங்க்கான கிரவுண்டு இல்லை. அதனால் எனக்கு நல்லா போயிட்டுருக்கிற கரியர். ரஹ்மான் சார் கிட்ட கேட்டாங்க, என்னை நடிக்கிறதுக்கு நிறையா பேர் கூப்பிட்டாங்க, ஆனால் நான் போனதே இல்லை. அதுக்கான காரணம் ஒன்று தான், நெவர் கெட் டிவியேட்டட். இது என் கரியர், மியூசிக் என் கரியர். அதனால தான் இப்போ வரைக்கும் ஹி வாஸ் ஆக்சுவலி ஆன் த ட்ராக். அது மாதிரி பொலிட்டிக்கல் இஸ் மை கரியர்னு அவர் கன்வெர்ட் பண்ணிட்டு வரல. இவர் இவ்வளவு நாள் இந்த உச்சத்தில் நிற்க வச்சு கொண்டாடின மக்களுக்கு என்னுடைய நாட்டில் சில பல குறைகள் இருக்குது, சில பல விஷயங்கள் சரியாக வரல. ஆனால் நான் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு மனிதனாக இருக்கேன். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை யாருக்காக இருக்கட்டும், தேவைப்படுற ஒரு மனுஷனாக இருக்கேன். நான் இன்னாருக்கு சப்போர்ட் செஞ்சு இன்னாரை இழக்கிறதுக்கு இதை என்னால் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். நான் நம்புகிற ஒரு விஷயத்தில் நான் செஞ்சு தப்பாக கூட போட்டோம், அது ஆனால் எழுதி ஃபெயில் ஆனது நானாக இருக்கணும்னு நினைக்கிறேனே தவிர என்னை யாரும் இயக்க ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இதுக்கு எனக்கு இயக்குனர் வேணான்றார். அவர் என்ன நினைக்கிறார், நான் 26 எலெக்ஷனை முன்னிட்டு என்னுடைய மிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என் விஷனை செப்டம்பரில் சொல்கிறேன். என் விஷன் மீது, என் கொள்கை மீது, என் கோட்பாடு மீது, என்னுடைய சாராம்சம் மீது, என்னுடைய அரசியல் சாராம்சம் மீது பற்றுதலும், அதன் மீது ஒரு நம்பிக்கையும், அந்த நம்பிக்கையில் உறுதியாக வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் எங்கள் கூட சேரலான்ற நினைப்போட தான் வராங்க. நம்ம போய் அவங்கள கேட்குறதே என்னென்னா, நீங்கள் அவங்களோட சேருவீங்களா, இவங்களோட சேருவீங்களா? சரி, தமிழகத்தில் திராவிட மாடல் அடிக்கிறதுன்றது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். அப்படி இருக்கிற ஒரு திராவிட மாடலை நான் சுயேட்சையாக தான் அடிப்பேன், நான் யார் கூடயும் கூட்டணி வச்சுக்காம நான் தனியாக தான் போய் அடிப்பேன்னு சொல்கிறது
இன்னும் மியர் இம்பாசிபிள். ஆனால் மாற்றத்தை விரும்பும் ஒரு மந்திரம், ஒரு மேஜிக், அது என்ன செய்யும், எப்போ செய்யும், எப்படி செய்யும்னு தெரியாது. அவர் கொள்கை கோட்பாடுகள், அவருடைய சித்தாந்தம். இப்போது ஒரு கொடிக்காக அவர் ஒரு மெனக்கெட்டிருக்கிறார். நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த கொடியை டீகோட் பண்ணவங்க, இந்த கொடியில் இந்த யானை யாருக்கு சொந்தம், இந்த யானை யாருக்கு சொந்தம், இந்த கொடியில் இருக்கிற இந்த பூ யாருக்கு சொந்தம், இந்த பூவை இதுக்கு மேலே இந்த கலர் யாருக்கு சொந்தம், இவ்வளவு பார்த்தவங்க இந்த கொடிக்காக ஒரு மனுஷன் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்குற கூட்டம் தான் நான் பார்க்க வேண்டிய கூட்டமாக பார்க்குறேன். ஏதோ ஒரு கொடி அப்படின்னு இல்லாமல் நல்லா ஸ்டைலிஷாக இந்த கொடிக்கு ஒரு சாங்கு, அந்த சாங்கில் ஒரு லிரிக்கலி ஒரு நொட்டேஷனு, அந்த நொட்டேஷன் என்ன சொல்ல வருதுன்னா, எப்படிப்பட்ட ஒரு அரசாளும் ஆட்சியாக இருக்க போகுதுன்றதுக்கான ஒரு கிளிம்ஸு. அது செயல்படுத்துறதுக்கு செயல்திறன் கொண்ட ஒரு மனிதன் தான் வரேன். அந்த திறன் இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, இந்த நீங்கள் அரசராக இருங்க, உங்களுக்கு தளபதியாக நான் இருக்கேன் அப்படின்ற உணர்வோடு சொல்லிக்கிட்டு வர ஒரு மனிதர், அவருடைய விஷன் என்னன்றது தெரிகிற வரைக்கும் பொறுமை காத்து, அந்த பொறுமை காத்து இந்த விஷயமெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்லாம் டிபேட்டோ டாக்கோ பண்ணால் பரவாயில்ல. அவங்க இப்போவே அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸே விஜய்க்கு வந்துடக்கூடாதுன்றதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சாருக்கு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரவே கூடாது. முக்கியமாக இருக்கிறவங்க அவுட் சைடர்ஸ் யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவுட் சைடர்ஸில் பலம் கொண்ட ஒரு பர்சன்டேஜை கிரியேட் பண்ணுறவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவர் ஜெயிச்சிருவாரான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஜெயிச்சிருவாரான்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாரை வேணாலும் கேட்டால், நான் சொல்கிறது பெரும்பாலுமான மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது அவருக்கு அவர் இப்போ எனக்கு பேசும்போது, பல பேர் பேசும்பொழுது, இந்த விவாத மேடைகள்லாம் பேசும்பொழுது எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தளபதிக்கு தன்னை முதன்மையான ஒரு 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 சக்ஸஸை கொடுக்குறது, முதன்மையான சக்ஸஸை கொடுக்கறதுக்கு ஒரு படத்தை கவனமாக சூஸ் பண்ணி டீம் அசம்பிள் பண்ணி வசூலை ஒரு தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரியாக சம்பாரித்து கொடுக்க தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு தான் இதெல்லாம் விட்டு வந்தால் இன்னென்னலாம் கஷ்டப்படணுன்றது தெரியாத ஒரு குழந்தைக்கு பதில் சொல்கிற மாதிரி எல்லாரும் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து இறங்கினா நீ என்னுடைய எங்கேருந்து ஆரம்பிப்ப, எங்கள் அப்பாவை என்ன பேசுவ, என் சார்ந்த குடும்பத்தை என்ன பேசுவ, இதெல்லாம் தெரியாமலாம் தளபதி வரல. நீ என்னையை வச்சு அரசியல் பண்ண போகிற, அதை நான் சும்மா இருந்தாலும் பண்ணிட்டு தானடா இருக்கீங்க. நான் படத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று பண்ண, சைக்கிள் ஓட்டினாலும் அதான் பண்ணுறீங்க, எது பண்ணாலும் நான் தான் சும்மா இருந்தாலுமே நீங்கள் என்னையை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் அரசியல் பண்ணாதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், இப்போ நான் அரசியலே பண்ணுறேன், கொஞ்சம் பயந்துட்டே அதுதான். இப்போ நீங்கள் என்ன, இப்போ நான் ஜெயிக்க மாட்டேன்னு கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, ஆனால் நான் வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அதுக்கான ஒரே காரணம் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிவியேஷன் தான். இந்த பர்சன்டேஜ் அவர் கிரியேட் பண்ணுறது எப்போவுமே மாற்றத்தை எதிர்பார்க்குற நேரத்தில் மற்றவங்களுக்கு ஒரு தேவையில்லாத இம்பேக்ட் தான். யோ ஒன்று நீ எங்கள் பக்கம் வந்துடுறியா, நாங்கள் தடுமாறிக்கிட்டு இருக்கோம், யோ எங்கள் கூட நாங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், நீ வந்தானே. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இவரை விட புகழில் உச்சம் கொண்ட, நடிப்பில் உச்சம் கொண்ட உலகநாயகன் ஆரம்பித்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்த அது இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா. அவர் ஒரு 10 வருஷமாக ஒரு மன்றத்தை மாற்றி கன்வெர்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான ஒரு பாயிண்ட்லாம் எடுத்து வச்சு மக்களுக்கு என்ன ஆஃப்லைனில் விளம்பரம் அதிகம் இல்லாத லெவலுக்கு ஒரு பக்கம் தலை இது கூட தெரியாமல் மொத்தமாக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உலகத்துக்கு என்னென்ன தன் உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரோ, இவர் நம்ம செய்கிறதோடைய ரெப்ரசன்டேஷன் ஒரு இன்ஸ்பைரிங்காக எடுத்துகிட்டு பல பேர் வரணும்னு நினச்சி இவர் ஒன்று செஞ்சுட்ருக்காரு. 2 பேருமே அல்டிமேட்டாக சினிமாவில் சம்பாதிக்கிறத மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை ரொம்ப பிரமாதமாக செஞ்சுட்ருக்காங்க. அப்படி இருக்கிறச்ச தன்னுடைய நோக்கத்தில் அவர் இந்த நாட்டை ரூல் செஞ்சு நான் பிரச்சனையை தீர்ப்பேன், இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயங்களை கஷ்டங்கள் மாறுறதுக்கான ஒரு ஒரிஜினல் ப்ரொடெக்டராக இருப்பேன் அப்படின்னு அவர் நம்பக்கூடிய விஷயங்கள். சரிங்களா. அவர் நம்பக்கூடிய விஷயங்கள் அதுக்கு இந்த எக்ஸாம் எழுதுனா தான் தெரிய வரும். அண்ட் இட்ஸ் அ காஸ்ட் ஆஃப் டஃப் எக்ஸாம். நான் உண்மையிலே இதோட ஜெயிக்கிறதோடைய ப்ராபபிலிட்டி அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. இதுக்கான டஃப் டாஸ்க் இருக்க தான் செய்யுது, எல்லாமே ஓகே. ஆனால் அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அவருடைய வெற்றியின்
அதாவது வெற்றின்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா, அவருக்கான அவரோட வருகைக்கான கூட்டத்தை தடுத்தே பெருசாக்குறாங்க. விட்டால் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலான்னா அதை விட மாட்டேங்கிறாங்க. அது தடுத்தே அதை பெருசாக்குறதுனால என்ன ஆகிடுது, சேலஞ்சு பெருசாகுது. ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறது தான், திராவிட மாடலை ஜெயிக்கிறது அப்படின்றது அவ்வளோ பாசிபிளாக ப்ராக்டிக்கலாக ஈஸி கிடையாது. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அதே பாயிண்ட் தான். 26ல் நிறைய விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 26லேயே வந்துட்டு சிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். அது ஸோ ஒரு பர்சன்டேஜ் வரும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 27, 28ல் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக அரசியல் நின்று அடுத்த 5 இயர்ஸ்க்கான அந்த ஃபவுண்டேஷன் லே பண்ணால் தான் 31 ஒரு 36லேயாவது இலக்கு அடைய முடியும். இப்போது திராவிட மாடலை எதிர்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கணும், திருப்பி சினிமாவுக்கு வரக்கூடாது. இது வந்து விஜய் சாலிடாக நிற்பாரா 31, 36 மைண்டில் வச்சுட்டு? இல்லை 26 ஆனோடனே திருப்பி மற்ற நடிகர்கள் மாதிரி சினிமாவுக்கு வர வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னுடைய கருத்து, இது என்னுடைய கருத்து, என்னை போன்ற விஜயை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கருத்து என்னன்னா, இவர் எம்ஜிஆர் மாதிரி இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போனால் என்ன, அதாவது என்னன்னா அடுத்த 5 வருஷம் அவர் நடிக்கிட்டோம். இந்த கொடிய ஆரம்பிச்சாச்சு, தன்னோட விஷனரியே சொல்லியாச்சு, வருஷத்துக்கு ஒரு படம், அந்த வருஷத்துக்கு ஒரு படத்தில் அவர் ஷூட்டிங்க்கு இவ்வளோதான் டேட்ஸ் கொடுப்பேன், மிச்சம் இருக்கிற 6 மாதம் மக்கள் பணியில் இருக்கேன்னு அடுத்த 5 வருஷம் கட்சி சார்ந்த ஆட்கள், கட்சி சார்ந்த ஆட்கள் வந்தோடைய ஒரு கட்டமைப்பு, ஒரு டிசிப்ளின், ஒரு கிரவுண்ட் பிளானு ப்ளஸ் இது மாதிரியானதுக்கு இதுக்கு வந்து முழுமையாக என்னைய வந்து நான் கட்சிக்காக அர்ப்பணித்து பண்ணணுன்றதுக்காக அந்த கரியர் ஒன்று ஒரு 25 வருஷம் பில்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த 25 வருஷ கரியரை இப்படி பிரேக் பண்ணிவிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அதுலேயே பேரலாக இன்னொரு 5 வருஷம் மெதுவாக தன்னுடைய ட்ராப் ஆஃபை கொண்டு இன்னும் ஒரு 5-6 படம் பண்ணிட்டு ட்ராப் ஆகலாம். அந்த 5-6 வருஷம் இந்த கட்சியும் பேரலாக நடத்தலாம். அதற்கான முதன்மையான இல்லை, எனக்கு அதில் கவனம் பெருசாக செலுத்த முடியாது, நாங்கள் அந்த இடத்துல தவற விட்டுருவேன் அப்படின்னு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம அடுத்த 2 வருஷத்தில் இது பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்றது ஒரு 20% சான்சஸாக அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். 80% நம்ம ஜெயிச்சிடலாம், ஒரு 20% நம்மளால் முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. திருப்பி அதோட ரிசல்ட்டு தெரிஞ்சு மிச்ச பர்சன்டேஜுக்கு ஒர்க் பண்ணணும் பார்த்தீங்களா, அதில் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்குது. என்னென்னா, இந்த ரிசல்ட்டோட பர்சன்டேஜை வச்சு தான் மிச்சவங்க எல்லாரும் விஜய் சாரோடைய எஃபிஷியன்ட் ஃபிகர் ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஃபியர் ஃபேக்டரோடைய ரேஷியோ தான், அதை வச்சு எல்லாரும் நம்பர்ஸ் வரைகிறாங்க. ஆனால் ஒரிஜினலான ஒரு நம்பர் வரும்ல, ஆமாம், அது ரிசல்ட்டுக்கு அப்புறம் வரும்ல, அந்த நம்பர் ரேஷியோக்கு அப்புறம் அதுலேருந்து அடுத்த 5 இயர்ஸ்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வேளை இவர் சிஎம் ஆகலைன்னா சரிங்களா, அது விச் வில் கிரியேட் அ கான்ஃபிடன்ஸ் இன் த ரெஸ்ட் ஆஃப் த ஆளுமையை பிடிச்சிட்டா வேற, அதுக்கப்புறம் வாழ்ந்து அரசாட்சியை நல்லா ரூல் பண்ணி மக்களுக்கு தேவையான சேவையை செஞ்சு திருப்பி அடுத்த தடவை அதே பொசிஷனை மீட்டுறது வேற. இல்லைன்னா இப்போ வரைக்கும் கோரிக்கைகளால் மட்டுமே தான், அதாவது கோரிக்கைகளும் ப்ளஸ் கொடுக்குற உறுதிமொழியிலையும் பண்ணிடுவேன்னு சொல்லியும் ப்ளஸ் பணம் பட்டுவாடாக்கள்லாம் பண்ணி ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இவருக்கு ஆல்ரெடி போதுமான சேலஞ்சஸ் இருக்குது சரிங்களா. இந்த சேலஞ்சஸ்க்கும் மீறி ஃபர்தராக சேலஞ்சஸ் எல்லாம் எடுத்துக்காம இந்த படம் போகிற போக்கை போக விட்டுறணும். ஏன்னா இந்த கட்சிக்கு பிரதான காசு கொண்டு வரணும்னா அது அவரோட பேக்கெட்லேருந்து தான் வருது அப்படின்ற பிம்பத்தில் தான் இப்போ எல்லாருமே ஒரு பார்வையில் இருக்கப்பா. அவங்க சில கார்ப்பரேட்ஸ் வரலாம், சில பேர் வரலாம், அதெல்லாம் வேற. ஆனால் பெரும்பாலும் மக்கள் கிட்டக்க நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், மக்கள் படத்தை மக்களுக்கு பணம் கொடுத்து ஒரு ஓட்டை வாங்கி அந்த நம்பிக்கையை விதைக்க மாட்டோம்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஃபினான்ஷியலி there is a lot things to be done அப்படின்னு இன்னொரு நாலேஜ், இன்னொரு டீம், இன்னொரு மோர் தேன் ஐடி விங்கில் இதை ஃபினான்ஷியலாக இந்த அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்த 5 வருஷம் நீங்கள் உட்கார்ந்து வெறும் பிரச்சார ரீதியாக கொள்கை ரீதியாக கண்டனங்களையும் உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் மட்டுமே சொல்லி நீங்கள் அடுத்த 5 வருஷமும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நான் ஸ்பான்சரில் இருக்கேன், ஒரு
பணம் கட்சியை ரன் பண்ணுறதுக்கான அந்த இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்தியம்ன்றது தெரியல. நம்ம வந்து கமல் சார் மாதிரி முடிச்சுட்டு திரும்பி வந்து பேக் டு நான் போய் 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு நான் கட்சியை பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணுற அந்த பாயிண்ட்டை விட்டு இன்னொருத்தவங்களோட அலைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி இதை அவர் டே ஒன்னே பண்ணியிருக்கலாம். அவர் பண்ணதுக்கு 100 காரணங்கள் இருக்கலாம், அது அவருக்கான ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கலாம் எல்லாம். ஆனால் இப்படி வந்து விஜய் சார் பண்ணுற முடியாது. அதனால் விஜய் சார் யார் நம்பியும் கிடையாது. விஜய் சார் வந்து 4 வருஷம் பிரேக் விட்டு வந்தால் திருப்பி அவர் தான். ஆனால் அந்த 4 வருஷம் பிரேக் தேவையில்லைன்றது தான் பாயிண்ட். இப்போ வந்து என்னென்னா ஓகே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் பர்சன்டேஜை கிரியேட் பண்ணுறாரா, அடுத்த 2 படம் மக்களுக்கு நல்லது செய்கிறத அந்த படத்தில் எம்ஜிஆர் மாதிரி பார்த்துட்டு போட்டோம். அந்த ரேஷியோ ஆஃப் டைம் ஸ்பெண்டிங் டு த பீப்புள் அதை மட்டும் கரெக்டாக டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா இதுக்கப்புறம் ஜம்பார் அந்த ஜம்ப் வந்து ரொம்ப பெரிய ஜம்பாக இருக்கும். ஃபைனல் கொஸ்டின் அபவுட் விஜய் சார்ஸ் பொலிட்டிக்கல் இது எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு திஸ் ஆர் திஸ்ங்கிற 2 கட்சி தான் இருந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள். இப்போது அடுத்த இது என்னென்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு மெயினான ஒரு தலைமை இல்லாமல் ஒரு பக்கம் இருக்கும்போது ரிப்பீட்டடாக ஒருத்தரே திருப்பி 3 times 4 times அதாவது டில் 41 ஜெயிக்கிறது வந்து இம்பாசிபிள் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் விஜய் மாதிரி ஒரு ஃபேஸ் நல்ல தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் ஒரு ஆக்டராக இருந்தாலும் அவரோட கொள்கைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு திராவிட கட்சி வெர்சஸ் விஜய் அப்படின்னு மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதாவது இவங்க இப்போ இந்த நிமிஷத்தில் நம்மளால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆசைகள் நடக்குமா நடக்காதான்றதுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கான காரணமே என்னென்னா இவங்க கொள்கை எதற்கு ஆப்போசிட்டுன்றது தெரியாமல் இருக்கிறது தான். அது மட்டும் தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேரும் சேர்ந்தா வேற லெவல்ரா, இவங்க 2 பேரும் சேர்ந்தா செம்ம, அப்போ நம்ம ஆள் பிரைமா ஃபேஸாக ஃப்ரண்ட்டில் வந்துடுவார் அப்படின்னு. ஆனால் அதை விருப்பமோடு இருக்கிறவர் தன்னுடைய ஆதரவுனே சொல்லிட்டு போயிடலாம். தான் ஆளுமை தான் அந்த தலைமையில் நிற்கிறதுக்கான தகுதி இருக்குது, அதற்கு நான் உழைத்து நேரம் செலவழிக்கிறேன், என்னோடய பணத்தை நேரத்தை கவனத்தை செலவழிக்கிறேன்னா அவர் வராரு. இல்லைன்னா நான் ஒரு கட்சியை என்னுடைய சப்போர்ட் என்னுடைய இதுன்னு அவருக்கு கையை காமிச்சிட்டு போயிடலாமே. ஸோ நீங்கள் நினைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்ப்போம். அது வந்து எப்படி இந்த ப்ரொக்ரெசிவ் ஆஃப் ஹிஸ் விஷன் அது எவ்வளோக்கு எவ்வளோ ஒத்துக்கிட்டு அதுக்கான ஒரு கட்டமைப்பு கூட்டம் அதுக்கான ஒரு சார் இவங்க எல்லாருமே இப்போ ரூலிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 25 to 30 years ஆஃப் சீடில் க்ரோன் ஆனவங்க. இவர் வந்து நல்லா ஃபுல்லாக சுற்றி இருக்கிற மரங்களுக்கு நடுவில் இவர் ஒன்று ட்ரை பண்ணுறார். இந்த ட்ரை ஒர்க் அவுட் ஆகணும்னா இவரோட வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மற்ற மரங்களுக்கு பயம் வரணும். அந்த பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் அவரோட கொள்கைகள் கோட்பாடுகள் ப்ளஸ் அதெல்லாம் தாண்டி அவருக்கான சுற்றி இருக்கிற பலம். இப்போ இருக்கிற ஒரே பலம் மக்கள் பலம். இதை தாண்டி சில பலங்கள் அவருக்கு இருக்குன்றது தெரிய வரும் பட்சத்தில் தான் அடுத்த லெவல். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.